அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அதான் எங்க சுவாமி. சரி, இப்ப ஒரு 5 பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன அப்புறமா கொடுக்க வாய்ப்பு. மொத 5 பேரு, அப்புறம் இன்னொரு 5 பேர். 5 பேர் ஏன் கிட்ட கேட்கட்டும், பேலன்ஸ் இருக்கவங்க உங்ககிட்ட கேட்கட்டும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வாங்க, சீக்கிரமா வாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஓடி வாங்க. அடுத்து வரிசையிலே நிக்கிற மாதிரி இருக்கு. பேக் தூக்கி போட்டுறோம். வேற அக்கா பத்திங்களா எங்க இடம் கிடைக்காது. இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு வாய்ப்பு. ஒரே அப்படிதான் அப்படிதான். பாவம் உங்களை பார்த்தோன்னே. இந்த 5 பேர்ல எனக்கு தெரிஞ்ச 3-4 பேர் வந்துட்டு நான் ஸ்டேஜ் ஏறதுக்கு தான் வந்தேன், கேள்வி கேட்கறது வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்துருக்கேன், இது நடந்திருக்கு. தெரியுது உங்களுக்கு. ஓகே, ரெடியா? நீங்களே கேட்குறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. சத்தமா பேசுங்க. கோடீஸ்வரியா? குமணேஸ்வரி. கேளுங்க கேளுங்க. ஆக்சுவலி நான் என்ன கேள்வி யோசிச்சு வச்சிருந்தேன்னா, பிஃபோர் நீங்கள் ஆக்டிங்க்கு வரப்ப, ஸோ ஆக்டிங் வந்து உங்களை கூப்பிட்டுச்சா, நீங்கள் வந்து ஆக்டிங் சூஸ் பண்ணீங்கன்னா, பிஃபோர் தட் யூ ஆர் நாட் ஆக்டிங், வாட் வுட் யூ பி? கண்டிப்பா ஸ்கூல் படிக்கும் போதா இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல என்னோட ஜாப்ல பண்ணிட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், இது எதிர்பார்த்ததே கிடையாது. எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட என் ஃப்ரெண்ட் வந்துட்டு என் ப்ரொஃபைலை ஃபார்வர்ட் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட, அவர் வந்துட்டு ப்ரொஃபைல் பிடிச்சி போய் ஐ டி நாட் ஹாவ் எனி ப்ரையர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் தட். காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அதே விஷயம் தான். காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை தவிர லைக் ஐ ஹேட் மை ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த பிகினிங். கன்னடா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் அ பிகினர், ஐ வாஸ் அமெச்சூர், கற்றுக்கிட்டேன். அண்ட் போக 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 இன்னி வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஐ வாண்ட் சே தட் ஐ எம் 100. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜர்னி தான் இது. டச்வுட் இன்னி வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. With all your support. I want to share this. Mahanadi is very close to our family's heart, and the situation is very close to our bond. So I am the second in the family. Ella 4 girls, single mother. So it's very close to us, and I'm also a teacher. Kaveri is also a teacher. So it's a very close connection. So Vijay or the character is everybody's future husband kind of material. Amavaliya, agree with. So it's a very nice character. And the character kondu varudhu vandu it's something very beautiful to watch. So I need to share that, and I wish you all the best in your future. Thank you so much. But நீங்க சொல்றீங்கல்ல விஜய் வந்துட்டு ஹஸ்பண்ட் மெட்டீரியல்ன்றது, அது ஒரு டிரான்சிஷன் தான். ஒரு ரைட்டிங்ல இருந்த ஒரு டிரான்சிஷன் தான். ஃபர்ஸ்ட் 200 எபிசோட்ஸ் விஜய் என்ட்ரிக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் சொல்லிருப்பீங்களா? கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அந்த கேரக்டர் பிரீங் பண்ண அது கூலா இருந்துச்சு. Even though அந்த ரஃப்ல கூட funny entertainment, funny and entertaining to watch them fight, and then how you actually control back. So அந்த moment வந்து beautiful இருந்துச்சு watch பண்றது, and the way you carried the character is actually very beautiful. Thank you so much. முள்ளுக்குள் ரோஜா மாதிரி. எங்க வந்துச்சு இந்த முள்ளுக்குள் ரோஜா? ராஜா, அடுத்த கேள்வியை கேளுங்க ரோஜா கிட்ட. இப்போ வந்து நீங்க உங்க பேரு? நனினா. நீங்க வந்து இந்த சீரியல் பண்ணுவீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஓடிட்டே இருக்க வேண்டியதான். இங்கேருந்து அங்கே மாறி மாறி ஓடிட்டே இருக்க வேண்டியதான். பட் ஆனால் அது ஒரு பேர்டனாக தெரியல எனக்கு. பிகாஸ் ஐம் லவ்விங் டூயிங் வாட் ஐம் டூயிங். இங்கேயா இருக்கட்டும், இல்லை என்னோட இன்னொரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், என்றைக்குமே நான் வந்துட்டு அது ஒரு பாரமாக நினச்சதில்ல. பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அதை பண்ணுறது. ஸோ அது ஒரு பெரிய இதுவாக தெரில, எனக்கு பிடிச்சதாம்மா. இது நான் பண்ணியிருக்கிறதுல ஃபேவரட் சீரீஸா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ தனியாக எதுவுமே ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் 5 விரல் சேர்ந்தால் தான் நான் கை. இதுக்கு ஒரு பயிற்சி இருக்கேன். 2 கண்ணு கொடுத்தது எந்த கண்ணு வேணாலும் அப்படி கேட்க முடியும். சரி, அடுத்த பையன் நான் பேச 5 ப்ராஜெக்ட், அதனால 5 விரல். அவர் தெளிவா இருக்காரியா? அடுத்ததாக செல்லம்,
என்னோட பேர் வந்து அகி. நான் வந்து சீரியல் வந்து மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் போரிங்காக இருக்கும் அந்த மாதிரி. பட் உங்கள் சீரியல் நான் திரும்ப பார்க்க ஆரம்பித்தேன். எப்படி சொன்னால் ஸ்டார்டிங் கூட இல்லை, ஒரு மீடியமில் நான் உங்ககிட்ட வந்து நிறைய வந்து ஒரு லவ்னா எப்படி, ஒரு வைஃப் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைங்கிட்ட எப்படி இருக்கணும், நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா நீங்கள் அது கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை சீரியலே கண்டினியூ பண்ணுவீங்களா? புரியல. எப்படி சொல்லுன்னா இப்போ நீங்கள் சீரியலில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு படம் வாய்ப்பு வந்து ஒன்றவே இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதுக்கு போவீங்களா இல்லை சீரியல் அப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? அப்படி படம் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க படத்துக்கு கண்டினியூ போயிருவீங்க. பண்ணுவீங்களா? கண்டிப்பா அல்டிமேட் கோல்ன்றது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு மூவிங்கிறது ஒரு சீரியல் வந்துட்டு டே டு டே பேசிஸ்ல எங்க ஃபேஸை பார்க்குறீங்க, ஃபேஸ் வேல்யூ குறையுது. ஸோ படம்ங்கிறது இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். நாங்கள் பண்ணோம்னா அது இப்போ நாங்கள் எவ்வளோ சீரியல் பண்ணாலும் மறந்துடுவாங்க, மெமரியில் இருக்காது. பிகாஸ் அவ்வளோ சீரியலில் அது ஒரு சீரியல் அவ்வளோதான். இதே ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னா லைஃப் லாங் யாருமே மறக்க மாட்டாங்க. அந்த படத்துக்காக அந்த ஆர்டிஸ்ட்டை ஞாபகம் வச்சிருப்பாங்க. பட் ஐம் நாட் புட்டிங் டவுன் சீரியல்ஸ் அட் எனி காஸ்ட். தட்ஸ் வாட் இஸ் மை டெய்லி பிரெட் அண்ட் பட்டர். அதுதான் எனக்கு இன்னைக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஃபேம் அதுதான் கொடுத்துருக்கு. அண்ட் சீரியல்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு மீ. பட் வி ஆல் ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் அ ஹையர் பிளாட்ஃபார்ம் இல்லை. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவிஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களோட எப்படி சொல்லுறதா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அது உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது? ஐ மீன் உங்களோட இப்போ உங்களுக்குன்னு ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்னது கேர்ள் இருக்காங்களா? அத்தனை பேர் மனசு இப்போ உடைச்சு போயிடும். அவங்களுக்கு தானா சைக்கிள் சந்தடி சாக்கில் சொல்லிட்டாங்க. All Malaysians are my brothers, cousins, sisters. Cousin sisters. உடச்சிருச்சா? சண்டைக்கு நிக்கிருச்சா? தெத்து முடிச்சிங்களா? இதோட முடிச்சுக்கலாம். இதை அடுத்து வாங்க. ஹாய், என் பேர் மோனசுந்தரி. ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் 1 அக்டோபர் தான் உங்களோட சீரீஸே பார்க்க ஆரம்பித்தேன். நான் சீரீஸ் பார்க்குற ஆளே இல்லை. 1 அக்டோபர் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வெப் சீரிஸ் கேட்டேன், ஏன்னா முடிஞ்சிடும். ஸோ வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க ஒரு 2-3 கிளிப் அனுப்பி பாரு, ஸ்லோ பர்ன் லவ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. இல்லை சீரீஸ்லாம் நம்மளுக்கு சரியே வராது அப்படின்ட்டு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ 700 எபிசோட 1 டே 24 hours 700 எபிசோட் 1 டே. ஏன்னா எனக்கு அந்த டைம் தூக்கம் வரல. ஸோ 1 டே இவங்களை ஜாகா வேற பார்த்துக்கிட்டு ஒரு எபிசோடு 22 நிமிஷம், 700 எபிசோடு 24 மணி நேரம். 700 எபிசோட். ஓகே, அப்ப நான் வந்து யோசிச்சது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆக்டரா இருக்கீங்க, உங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷன். ஸோ உங்க ப்ரொஃபஷன் வழி நிறைய விஷயம் நீங்க கெயின் பண்ணியிருப்பீங்க, சில விஷயம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இது கிடைக்காம போச்சு, இப்போ உங்களோட ப்ரைவசியாவே இருக்கலாம், அது மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மிஸ் பண்றதை நீங்க எப்படி இது பண்ணிக்கிறீங்க? உங்களோட சில சமயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம். ஐயோ இது மிஸ் ஆயிடுச்சு, இது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாமல் போச்சு அப்படி. ஸோ அந்த விஷயத்தை நீங்க எப்படி திருப்பி ஓகே இது பரவாயில்ல, இது பதில் இன்னொன்று இருக்கு, அந்த மாதிரி நீங்க எப்படி உங்களுக்கு கோப்பா பண்ணிக்கிறீங்க? அப்புறம் எங்க வீட்டில் நான் எப்பவுமே சொல்றது, எனக்கு விஜய் ஹஸ்பண்ட் காவேரி ஹஸ்பண்ட் விஜய் தான் வேணும்னு சொல்லுவேன். அப்ப விஜயை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுவேன். இல்ல எனக்கு காவேரி புருஷன் தான் வேணும்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு விஜய் வேணாம், காவேரி புருஷன் தான் வேணும்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க முதல் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 200 எபிசோட்ல அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா எனக்கு விஜய் வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, சுவாமியே குட்டங்களை இது பண்ணாலும் இல்லை எனக்கு காவேரி புருஷன் தான் வேணும். அதுக்கு ஏன் இல்லைன்னா அவங்க சொன்னதுதான், நீங்க கேரிங் அண்ட் ஹஸ்பண்ட் ஜென்டில்மேன். ஆனா நீங்க அந்த 200 எபிசோட் சொன்னீங்க இல்லையா, அப்பயும் நீங்க காவேரி டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களோட ரிசப்ஷனா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி காவேரி எல்லாம் இது பண்றப்ப நீங்க தான் அவங்களை டேக் கேர் பண்ணிட்டு நீங்க தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அப்ப இருந்தே நீங்க அவங்க மேல கேர் எடுத்துக்கிட்டது தான். அதனால நீங்க உங்களை மாதிரி கேரக்டர் கிடைக்காது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் வேணா ஒரு விஷயம் பண்றேன்.
மகாநதி ஸ்கிரீன் பிளே விஜய் என்ட்ரிலேருந்து இன்னி வரைக்கும் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அது ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட. உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து நீங்க எப்படி 24 மணி நேரத்துல எபிசோடு 700 எபிசோடு முடிச்சீங்களோ அவர் 24 மணி நேரத்துல இதெல்லாம் படிச்சு பயன்படுத்தி அதே மாதிரி episode. எங்க வீட்டுல எனக்கு 10 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்த பர்சனை உங்க டிராமா வந்து ஓகே என்ன மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா காவேரி புருஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு ஆனா அது நீங்க இல்ல விஜயே இல்ல காவேரி புருஷன் அந்த கேரக்டரிஸ்டிக். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்கா வாழ்றவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அது வரைக்கும் அவங்க தெளிவா இருக்காங்க. சுவாமி அவங்க தெளிவா இருக்காங்க. படம் சீரியல் படம் அவ்வளவுதான். ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரொம்ப தெளிவு. வெரி குட். இல்ல சுவாமி நீங்க மிஸ் பண்ண விஷயத்தை எப்படி பாப்பா பண்றீங்கன்றத சொல்லிருங்க. அது எப்படின்னா பிடிச்சுதானே ஒரு விஷயத்த பண்றோம். ஸோ அதனால ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா அது பெரிய ரிக்ரெட்டா இருக்காது. ஏன்னா அதை விட இது ரொம்ப பிடிக்கும் போது அது பெரிய ரிக்ரெட்டா தோணாது எனக்கு. ஏன்னா எல்லாத்தையும் விட இதுதான் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால பெரிய ரிக்ரெட்டா தெரியாது. அதுக்கப்புறமா இன்னொரு நாள் அதுக்குன்னு ஒரு தனி டைம் கிடைக்கும். அப்போ அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி அக்கா. நீங்க ரசிச்சு 700 எபிசோடையும் பார்த்திருக்கீங்க. நான் இது வரைக்கும் எங்க சுவாமி அப்படிதான் சொல்லியிருக்கேன். காவேரி புருஷன் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிக்கா. ஆனா நீங்க வெரி குட். சீரியல் தான் அவங்க வாழ்க்கை தான். அதுல நீங்க கணக்கா இருக்கீங்க. ஐ லைக் யூ. ஓகே, அடுத்தபடியா அந்த கோடு தெரிஞ்சிருக்கிறதுனாலே அவங்கள நான் சல்யூட். சீரியஸ் அந்த ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நீங்க வேற லெவல். அவங்க 2 பேர் ஃபேஸ்ல தான் என்னோட வால்பேப்பர் ஸ்க்ரீன் கூட அவங்க 2 பேரோட போட்டோ தான் வச்சிருக்கேன். ஸோ எங்க அம்மா சொல்றாங்க இதை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்குது லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா பெட்டரா இருக்கும். இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு அதுக்காக இது பண்றது. பட் சீரியல் தான் லைஃப் தான். நான் அதுல கரெக்டா இருப்பேன். கண்டிப்பா விஜய் காவேரி மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்கயா. ஓகே, அடுத்தபடியா ஹாய் சாரதா. அவங்க சொன்ன மாதிரி தான் நான் எபிசோட்ஸ் ஆரம்பிக்கும் போது அப்பதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சு காவிரி பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனாங்க காவேரியை வந்து அவங்க அம்மா வீட்டு பிரிச்சு கூட்டிட்டு. ஸோ நான் ப்ரோமோ பார்த்துட்டு என்னன்னா நடக்குதுன்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து பார்க்கும் போது 500 எபிசோட்ஸ் ஓடிடுச்சு. அவங்கள மாதிரி 500 எபிசோட்ஸ் 2 நாள்ல முடிச்சுட்டு 1 week 2 days எடுத்துக்கிட்டேன். பட் அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சு. த வே யூ போர்ட்ரே விஜய் லைக்வைஸ் எல்பி வந்து காவேரியா போர்ட்ரே பண்ணுறதும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து ஹுக்ட் ஆகி இப்போ டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னா உடனே எபிசோட் பார்க்குறது இல்லாட்டி ப்ரோமோ பார்க்குறது அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து தேங்க்யூ ஸோ மச். இது வந்துட்டு நான் மகாநதியோட சக்ஸஸாகவும் சொல்லுவேன், செட்பேக்காகவும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் நான் மகாநதி பார்த்துருக்கேன், பிஞ்ச் வாட்ச் பண்ணியிருக்கேன், உட்காந்து 500 எபிசோடு 700 எபிசோடு 2 நாளில் 1 வாரத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இது வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் எங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் டிஆர்பியில் வந்து அப்போ எதில் பார்த்தீங்க? ஹாட் ஸ்டார் தான். I'm Singaporean, so Singapore la hostel. நான் ஹாஸ்டல்ல பார்த்துட்டு வீட்டுக்கு போய் டிவில தான் பார்க்குறேன். ஸோ யா பட் that is one thing that I like about the team also. அங்கங்க அப்பப்போ ஃபீலிங்ஸாக இருந்தாலும் எபிசோட்ஸ்ல நடக்கிறத பார்த்து ஃபீல்ஸ் பண்ணாலும் அக்கா கடிச்சு வச்சிட போறாங்க பாத்துங்க வாங்க. சில விஷயங்களை பார்த்துட்டு ஏன்டா இப்படி நடக்குதுன்னு ஃபீல் பண்றோம். அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணலன்னு ஃபீல் பண்றோம். அந்த ஃபீலிங்ஸ் எஸ் அதை நாங்க எங்க போய் பண்றோம். இப்ப நீங்க சொன்னது அவரும் ஃபீலிங்கா நினைச்சுக்கிட்டே ஜொயிங்னு பறந்து இந்தியாவுக்கு போவார். சரி, இந்த 5 பேருக்கு ஒரு பழத்தை கைத்தட்டி கொடுத்துருங்களேன்.